Hi, welcome back to Hybrid Views. இன்னைக்கு நம்ம என்ன வெஹிக்கிள் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மஹேந்திரால புதுசா லான்ச் பண்ணிருக்க XUV700. இங்க பாருங்க எப்படி ஒரு கம்பீரமான லுக்ல நின்னுட்டு இருக்கு. சோ இந்த வெஹிக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா 13+ வேரியன்ட் இருக்கு. இதோட ஆன் ரோட் பிரைஸ் என்ன, மைலேஜ் என்ன, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இதுல என்னலாம் இல்லாத டெக்னாலஜி இதுல என்னலாம் பயன்படுத்தி இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத மஹேந்திரா வந்து புதுசாக லோகோ வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது புதுசாக ஒரு டிசைனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லோகோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலிஷ் மாடல் இருக்குது. இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா மஹேந்திராவில் எம் அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் இந்த லோகோ டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது வண்டியை பார்த்தாவே ஒரு மிரட்டுற லுக் வரும், அந்தளவுக்கு ஒரு கம்பீரமான லுக்கில் இருக்குது. இதோட கிரில் புதுசாக டிசைன் பண்ணியிருக்க. இதோட ஹெட்லைட் இதில் எல்லாமே எல்இடியில் மட்டுமே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. டே டைம் டிஆர்எல்ஸ் பாருங்கள் இந்த ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிருந்து இங்கே இந்த மாதிரி டிசைனில் டே டைம் டிஆர்எல்ஸ் இருக்கு. ஸோ இதுலேயே ஹை பீம், லோ பீம், சைட் இண்டிகேட்டர்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப். அதாவது கீழே இருக்க ஃபாக் லேம்ப் பாருங்க ஒரு பயங்கரமான ஒரு மெட்டீரியலில் இது பண்ணி ஒரு பிளேட் ரெடி பண்ணியிருக்காங்க, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது வந்து எந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி மீன் பண்ணுது. முன்னாடி இப்போ இடிக்குது அப்படின்னா அந்த இடிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பட்டு இப்படி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சேஃப்டி டிசைன் பண்ணி தான் இந்த லைனிங்லேருந்து இதோட டைமென்ஷன், அதாவது இதோட ஷேப்லேருந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வெஹிக்கிள் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் காருக்குமே ஒரு நல்ல லுக் தரக்கூடியது இந்த டயர்ஸ் தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18 இன்ச் டைமண்ட் கட் அலாய்ஸ் வீல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காரில் நம்ம பேசக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஹேந்திராவோட கீ. இந்த கீ பாருங்க. ஸோ இந்த கீழே வந்து அன்லாக், பூட் ஓப்பன், கார் லாக் பண்ணுறது. இப்போ நான் வந்து இந்த கீ ஓப்பன் பண்ணுறேன், காரில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆன் ஆகுது அப்படின்னு பாருங்க. இப்போ நான் இந்த கீ அன்லாக் பண்ண போகிறேன். இந்த கீ அன்லாக் பண்ணதும் காரில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. ஹிடன் ஹேண்டில் ஓப்பன் ஆகுது. போயிட்டேன் வியூவர்ஸ், இங்கே பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணதும் ஹிடன் ஹேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இதில் பாருங்கள் எல்இடி டே டைம் டிஆர்எல்ஸ் வந்து பிளிங்க் ஆகுது. அது ஃபுல் லென்த்தும் எரியும் போது உங்களுக்கு பார்க்கவே வந்து ரொம்ப ஸ்டைலிஷ் மாடலில் இருக்குது. இப்போ சேம் டைம் இப்போ நான் லாக் பண்ணுறேன். இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ லாக் பண்ணும்போது இதோட ஹெட்லைட்டையும் அந்த ஹிடன் ஹேண்டிலையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லாக் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள் ஹிடன் ஹேண்டில் உள்ளே போயிடுச்சு. ஸோ டே டைம், அதாவது சைடு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளிங்க் ஆகிட்டு அது ஆஃப் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஹிடன் ஹேண்டில் மேனுஃபேக்சர் பண்ணி லான்ச் பண்ணது நம்ம கிரேட் மஹேந்திரா மட்டும்தான். இப்போ திருப்பி நான் லாக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஹிடன் ஆயிரும். ஸோ இதனால தான் நம்ம இதை வந்து ஹிடன் டைப் ஸ்மார்ட் ஹேண்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஹேந்திரானவே ஃபஸ்ட்டு அவங்க சேஃப்டிக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதில் என்னெல்லாம் சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஏரோடைனமிக் ஷேப்பில் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஹேந்திரா 700 ஒரு ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்க, சைட் வியூ பார்த்தீங்க, அதில் உள்ள ஹெட்லாம்ப்லேருந்து ஸ்கிட் பிளேட்லேருந்து ஸ்மார்ட் ஹிடன் ஹேண்டில்லேருந்து நான் உங்களுக்கு வியூ பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா XUV700 பேக் வியூ. இப்போ இங்கே புதுசாக இவங்க டிசைன் பண்ண லோகோவுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த லோகோ, இந்த மஹேந்திரோட லோகோ பாருங்கள். இதுக்காகவே ஒரு ஃப்ரேம் போட்டு நம்ம இது பண்ண மாதிரி ஒரு போல்டு லுக்கில் இந்த லோகோவுக்கு மட்டுமே இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஷார்க் டெயில் இன்பில்ட்டாகவே வருது. ஸோ பின்னாடி பாருங்கள் டிஃபால்ட்டாக இன்பில்ட்லேயே வந்து உங்களுக்கு ஸ்பாய்லரும் கொடுத்துட்றாங்க. மஹேந்திரா XUV700 டெயில் லேம்ப் இங்கே பாருங்கள் ஒரு புது ஸ்டைலிஷ் மாடலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது முழுக்க ஒரு எல்இடியால் மட்டுமே டிசைன் பண்ணக்கூடிய மஹேந்திரா 700 டெயில் லேம்ப் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டபுளாக இருக்குது. இங்கே ஒரு பிரேக் லைட் வித் ரிஃப்ளெக்டரோட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா XUV700 ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஃபாண்ட்டும் டிஃப்ரெண்ட், இந்த 700 கொடுத்துருக்க கலரும் டிஃப்ரெண்ட். ஸோ முழுக்க அவங்க எந்த அளவுக்கு மஹேந்திரா லோகோவை ரீடிசைன் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஃபாண்ட்லேருந்து XUV700 அப்படிங்கிற இது வரைக்கும் புது மாடல் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு அட்ரனாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் பேஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஸ்மார்ட், அதாவது இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் மேனுஃபேக்சர் பண்ணதே இந்த அட்ரனாக்ஸ்
மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான். ஸோ இவங்க தான் அதோட டெவலப்பர். அதனால் அவங்களோட பேட்ச் பார்த்தீங்கன்னா வெளியே இது பண்ணியிருக்காங்க. நம்ம புதுசாக இந்த XUV700 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லணும் அப்படின்னா சேஃப்டி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவ்வளோ இருக்குது. அதாவது இந்த கோமாளி படத்தில் ஜெயம் ரவி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்ன மாதிரி இந்த காரை பார்த்து நம்ம என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். அந்தளவுக்கு இவங்க இதில் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்டீரியரில் இருந்து காட்ட வேண்டியதை நான் உங்களுக்கு வியூ பண்ணுறேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேடார் இருக்குது. அந்த ரேடாரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் 120 ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, குறுக்க வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் யாராவது குறுக்க டக்குன்னு கிராஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த ரேடாரை வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை சென்ஸ் பண்ணி கார் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி சேஃப்டிக்காக அந்த எந்த அளவுக்கு குறுக்க வந்துச்சோ அந்த அளவுக்கு பிரேக் அப்ளை பண்ணி இதுவே அதோட வேலையை செஞ்சுக்கும். ஸோ அந்த ரேடார் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் விண்ட்ஷீல்டு, அதாவது பெரிய கண்ணாடி, அதாவது மெயின் கண்ணாடியில் விண்ட்ஷீல்டில் இங்கே மெயினில் முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸில் பாருங்கள், இந்த இடத்துல அந்த ரேடார் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம XUV700 ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 16 லேக்கில் ஸ்டார்ட் ஆகுது. அதே டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா 26ல் முடியுது. இதே டீசல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 16 லேக் 90,000ல் ஸ்டார்ட் ஆகி டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா 28 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 28 லேக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ்க்கு மஹேந்திரா வந்து 28 லேக்ஸ்க்கு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஆச்சரியப்பட வைக்கும். இந்த வெஹிக்கிளில் அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் என்னென்ன ஃபியூச்சர்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ளே உட்காந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் உட்காந்தா வண்டியே காமிக்கும். அதாவது நீங்கள் வண்டிக்குள்ளே ஜஸ்ட் என்ட்ரு ஆகி உட்காந்தீங்கன்னா வண்டியே உங்களுக்கு சொல்லும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் நான் இதிலிருந்து கவர் பண்ண முடியாதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அப் டு தட் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப்ரிட் வியூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் நான் வெளியில் பண்ண வாக் அரவுண்டில் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா என்ன மிஸ் ஆச்சு, எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இன்டீரியருக்குள்ளே போவோம். வாங்க XUV700 உள்ளே போவோம்.